கர்த்தரோட பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு சிறிய வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முழுவதும் காட் இந்த ஊழியத்துல செய்த அற்புதங்களை பத்தி ஒரு டெஸ்ட்மனியா ஷேர் பண்ணலாம். முதலாவது இந்த ஊழியம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, காட் என்னை உடைச்சாங்க, என் கூட பேசினாங்க, என் கூட ஒரு பாரத்தை கொடுத்தாங்க காலேஜ் பத்தி. ஸோ அதனால நான் இந்த ஒரு காரியத்தை என்னோட கூட இருக்கிற ஆவிக்குரிய சகோதரனுக்கு ஷேர் பண்ணேன். அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கன்ஃபார்ம் பண்ணலாம்டா, இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி என் கூட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு மறுவாரமே நாங்கள் இதற்காக ஸ்டெப் எடுத்து எங்களோட நண்பர்களோடு இணைந்து சகோதரிகளா இணைந்து இதை பத்தி ஆலோசனை செஞ்சு நாங்கள் அடுத்த வாரமே காலேஜ்ல ஒரு கேம்பஸ்ல ஒரு சைட்ல நாங்க போய் இதற்காக ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ண ஆஃப்டர் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வீக் முடியறதுக்குள்ளுமே அடுத்த வாரத்துக்கான ப்ரேயர் ஷெட்யூல காட் கொடுத்தாங்க. அது எங்க போய் வைக்கலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் கொடுத்தாங்க. நாங்க ஒரு டஃப்ல போய் ஆரம்பிச்சு அந்த இடத்துல காட் அழகா அவர் வர்ஷிப் பண்ணவும் அவர் துதிக்கவும் வச்சாங்க. அது முடிஞ்சு அப்படியே நாங்க இந்த ப்ரேயரை ஆன்லைனா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னா டைம் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி நாங்க ஆன்லைனா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ண அப்புறம் அநேக தடைகள், அநேக சலசலப்புகள், இப்படி நிறைய காரியங்கள் அந்த ஃபெலோஷிப்ல வந்தது. நானே நிறைய டைம் எதுக்குடா இந்த ஊழியம், எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இதை வேணாம் விட்டுடலாம் அப்படின்ற ஸ்டேட் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு மன நெருக்கங்கள் எனக்குள்ள, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில போராட்டங்கள், எனக்கா இந்த தரிசனம், ஏன் ஏசப்பா எனக்கு இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணி இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ற அளவுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனாலும் என்னோடு இணைத்த அந்த சகோதரத்துவத்தை வச்சு ஏசப்பா பில்ட் பண்ணி நிக்க வச்சிருக்கிறாங்க. இம்மட்டுமா இந்த ஒரு காலமா ஏசப்பா அற்புதமா நடத்தினாரு. அதுக்காக நான் ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்றேன். இரண்டாவது, என்னோட இணைந்து இருக்கிற இந்த தரிசனத்தோடு இணைந்து இருக்கிற சகோதரிகள் நான் தேங்க்ஸ் பண்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துல அநேக அற்புதங்களை ஏசப்பா செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஊழியத்து நிமித்தமா நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. இந்த ஊழியத்து நிமித்தமா அநேக பேர் தன்னை வளரக்கூடியதான ஒரு லெவலுக்கு ஏசப்பா கொண்டு போயிருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ண தெரியாதவங்க ப்ரேயர் பண்ண கத்துருக்கிறாங்க, வர்ஷிப் பண்ண தெரியாதவங்க வர்ஷிப் பண்ண கத்துருக்கிறாங்க. ஸோ இப்படி அநேக தாளந்துகளை இந்த ஒரு ஊழியத்துல ஏசப்பா அவங்களை க்ரோ பண்ணி ஆன்லைன்ல பண்றதுனால அது க்ரோ பண்ணிக்க ஒரு இடமா அந்த இடத்தை ஏசப்பா வச்சிருக்காங்க. இது எங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இதுல கனெக்ட் ஆகல. எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்பாற்பட்டு அநேக டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இதுல கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஏசப்பா அப்படி ஒரு விரிவாக்கத்தை ஏசப்பா கொடுத்திருக்கிறாங்க. நான் ஏசப்பாக்கு தேங்க் பண்றேன். அது மாத்திரம் இல்ல, இந்த ஊழியத்துல அழகா ஏசப்பா முதலாவது எங்களை ஏசப்பா ஃபர்ஸ்ட் இந்த ஊழியத்துல இருந்து நாங்க இந்த ஊழியத்தின் பேர்ல நாங்க ஒரு ஊழியத்துக்கு போறோம் அப்படின்னா, ஏசப்பா ஃபர்ஸ்ட் எங்களை வேலூர்ல கொண்டு போய் ஒரு ஊழியத்துல எங்களை ஆராதனை செய்ய ஏசப்பா என்னையும் சகோதரர் ஜெயபிரகாஷும் எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல ஏசப்பா பயன்படுத்தினாங்க. நாங்க அங்க போனும் போது கூட எங்களுக்கு பெரிய ஒரு சோதனையை ஏசப்பா வச்சாங்க. அந்த இடத்துல நாங்க அது சோதனையா நினைக்கல, அவர் வச்சு ஒரு டெஸ்டா நாங்க எடுத்துக்கிட்டோம். அந்த இடத்துல நாங்க போனோம், நிறைய வாலிபர்கள் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க, நம்ம வர்ஷிப்பை சூப்பரா கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லி போனோம். ஆனா